வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, 90களில் கலக்கிய நவரச நாயகன் கார்த்திக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கும் பெற்றிருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அவர் உடல்நிலைக்கு என்னாச்சு, என்ன காரணத்திற்காக மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்கன்னு இப்போது மருத்துவ அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நவரச நாயகனிடம் சென்ற சேது கதை. கார்த்திக் அடித்த நச்சுன்னு கமாண்ட் என்ன தெரியுமா? சியான் விக்ரமுக்கு அவரது திரையுலா வாழ்க்கையில் பெரும் திருப்புமுனையாக தந்த படம் என்றால் அது சேது. அந்த படம் ரிலீஸ் ஆகும் வரை சினிமாவில் தனக்கென ஒரு இடத்துக்காக கடுமையாக போராடி கொண்டிருந்தவர் தான் விக்ரம். விக்ரமனின் திரை வாழ்க்கை சேதுவுக்கு முன் சேதுவுக்கு பின் என்றுதான் பிரிக்கப்பட்ட வேண்டும். ஆனால் இந்த கதையை அதன் இயக்குனர் பாலா எடுத்து விக்ரமிடம் சொல்லவில்லை. முரளி, விக்னேஷ், நவரச நாயகன் கார்த்திக் உள்ளிட்டோரிடம் சொல்லியிருக்கிறார். முதலாக பாலு மகேந்திராவுடன் உதவி இயக்குனராக இருந்த சேது படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் பாலா. விக்ரம், அபிதா, ஸ்ரீமான், சிவகுமார் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் எடுத்தது. குறிப்பாக சியான் விக்ரமுக்கு சினிமாவில் நிலையான இடத்தை பெற்றுக் கொடுத்தது. அந்த படம் தான் பாலாவுக்கு சரி விக்ரமுக்கும் நல்ல வாழ்க்கை தான் கதவை திறந்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சேது படத்தை குறிஞ்சி மலர் என்ற இயக்கத்துடன் கொண்டாடினார்கள் விமர்சகர்கள். ரசிகர்களும் ஒரே படத்தில் புகழின் உச்சிக்கு சென்ற அவருக்கு இரண்டாவது படம் வாய்ப்பு உடனடியாக கிடைத்தது. அதன் படம் அபராஜித் பிலிம்ஸ் தயாரிப்பில் சூர்யா வைத்து நந்தா படத்தை இயக்கினார். அந்த படமும் நல்ல ஹிட்டாகி களங்கெடுத்து பேசப்பட்டு படிப்படியாக மாறி இருந்தது. சூர்யாவுக்கு நல்ல பெயரை அந்த படம் தான் பெற்றுக் கொடுத்தது. முதல் 2 படங்களை முக்கியமான இயக்குனர் என்ற பாலா பெயர் எடுத்தார். அடுத்தடுத்து அவர் இயக்கிய பிதாமகன், நான் கடவுள் உள்ளிட்ட படங்கள் மிகச்சிறந்த படைப்பாக இருந்தது. அதிலும் பாலா சொன்னால் நடிகர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்ற நிலைதான் சினிமாவில் இருந்தது. அவரது இயக்கத்தில் ஓரிரு காட்சிகளாவது தோன்றிட வேண்டுமே என ரசிகர்கள் தவம் இருந்தாங்க. தற்போது அவர் வணங்கான் திரைப்படத்தை இயக்கி முடித்திருக்கிறார். படம் மே மாதம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. இந்த நிலையில் பாலாவுக்கு சியான் விக்ரமுக்கும் திருப்புமுனையாக கொடுத்த சேது படம் பற்றி பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் என்பவர் பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். அது தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் சேது திரைப்படம் மிகப்பெரிய ஹிட்டானது. அந்த படம் மாதிரி அப்போது எந்த படம் பேசல. காதலால் மனம் விரும்பி ஆளாகி தன் காதலை அடையாளம் தெரியாமல் தவிக்கிற ஹீரோ. இந்த கதையை பலரிடம் சொன்னார் பாலா. நவரச நாயகன் கார்த்தியிடம் சொன்னார். அதற்கு அவரே நான் மொட்டை போட்டு நடிக்கிறதா, தியேட்டர்களை உடைச்சுவாங்க என்று சொல்லி ரிஜெக்ட் செய்துவிட்டாராம் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள். டைரக்டர் பாலாவின் கதைகள் ஹீரோசத்தை உடைக்கக்கூடிய ஹீரோவை காப்பாற்ற முடியாது. அதனால் தான் பாலாவின் படங்கள் உச்ச நட்சத்திரங்கள் நடிக்க தயாருவாங்க. அப்படி இந்த திரைப்படத்தை ரிஜெக்ட் செய்த காரணம் என்று இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நவரச நாயகன் கார்த்திக் அவருக்கு பார்த்தீங்கன்னா திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. நிறைய பிரபலங்கள் எல்லாமே நேரில் போய் அவருக்கு பார்த்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி.